புதுவை பல்கலைக்கழகம் சுப்பிரமணிய பாரதியார் தமிழர் புலமும் புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையமும் இணைந்து நடத்தும் உலக தாய்மொழி நாள் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சட்ட நுணுக்கம் என்னும் தலைப்பில் கருத்துரை வழங்க உள்ள சுபலட்சுமி அம்மையார் அவர்களை அழைக்கின்றோம். முதல்ல சட்டத்திற்கும் சமுதாயத்திற்கும் உள்ள உறவு, இதை பற்றி நாம் யோசித்தோமானால் எவ்வளோ ஒரு பிரமிப்பூட்டும் விஷயம் அப்படின்றது நமக்கு புரியும். சில உதாரணங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சதி போன்ற பழக்கங்கள் பழங்காலத்தில் இருந்து வந்த ஒரு பழக்கம்தான். சதின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கணவன் இறந்த பின் மனைவி உடன்கட்டை ஏறும் ஒரு பழக்கம். இந்த காலத்தில் அந்த பழக்கம் இருக்கான்னு கேட்டால் அதை ரிவர்ஸ் பண்ணி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லையா? இருக்கலாம். சதி போன்ற பழக்கங்கள் அப்பொழுது இருந்த ஒரு சாதாரண பழக்கமாக இருந்து வந்தது சமுதாயத்தில். அதே போல கலப்பு திருமணம், இந்த கலப்பு திருமணமும் அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தில் நடைமுறையில் பார்த்தோன்னா அது ஒரு சாதாரண வழக்கமாக மாறிவிட்டது. அதற்கு சட்ட பாதுகாப்புமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லப்படுற சிறப்பு திருமண சட்டம் அதற்கான பாதுகாப்பை கொடுக்கிறது. இந்த உதாரணங்களை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சட்டம் சமூகத்தில் நிலைக்குமா இல்லையா என்பதை முடிவு செய்வது ஒரு சமுதாயமே. அதே சமயம் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தும் ஒரு கருவியாக அமையும் ஒரு விஷயம் சட்டம்தான் என்று சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். இதனை தொடர்ந்து அறம், மொராலிட்டி அப்படின்னு சொல்கிற அறம் என்பது சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைகளும் சமுதாயம் விரும்பும் நடைமுறைகளும் கொண்டதாக விளங்கும் ஒரு விஷயம்தான் அறம். அறமும் சட்டமும் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது. சட்டம், நீதி, அறம், இந்த மூன்று சொற்களுமே தத்துவ அறிஞர்கள், ஞானிகள், சட்ட வரைவாளர்கள் ஆகியோர் கவனத்தை மிகவும் ஈர்த்த சில வார்த்தைகளாக சொல்லலாம். சட்டமானது அறத்தை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்றவாறு சில மாற்றங்களை கொண்டுள்ளது. உதாரணத்துக்கு, திருமணத்தின் பொழுது மணமகளுக்கோ அல்லது மணமகனுக்கோ பொருட்கள் கொடுப்பது அப்படின்றது நடைமுறையில் ஒரு இருந்த விஷயம்தான். இந்த பழக்கம் காலப்போக்கில் ஒரு கொடிய சமுதாய வழக்கமாக மாறியதால் சட்டம் இங்கு வந்து அதை சீர்திருத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு உண்டானது. இந்த பழக்கத்தை வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1971 உருவாக்கப்பட்டது. அடுத்து இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா வேட்டையாடுதல் என்பது தொன்று தொற்று வரும் ஒரு பழக்கம்தான். ராமாயண மகாபாரத காலங்களில் அகச்சான்றுகளும் இதற்காக உள்ளது. ஆனால் தற்போது காட்டு விலங்குகளை வேட்டையாடுவது என்பது அறவே ஒழிக்கப்பட்ட ஒரு பழக்கம். இதற்கு சட்ட பாதுகாப்பும் உள்ளது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய காட்டு விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972 உருவாக்கப்பட்டது. அடுத்து இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. ஜெர்மானிய நீதிமன்றத்தில் நடந்த இந்த விஷயம், அப்பொழுது ஹிட்லர் ஆட்சி காலம் 1944 ஒரு ஜெர்மானிய பெண் கணவனை கைவிட்டு காதலனை கைப்பிடிக்கிறார். கணவனை கைவிட்டதற்கான காரணமாக அவர் சொல்லும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லர் பற்றி மிகவும் தாழ்மையான கருத்து கொண்டவர் என் கணவர் அப்படின்ற காரணத்தினால கணவரை கைவிட்டு மற்றொரு காதலனை கைப்பிடிக்கிறார். பிறகு ஹிட்லர் ஆட்சி காலம் முடிவடைகிறது. அந்த வழக்கு மறுபடியும் வரும்பொழுது நீதியரசர்கள் அந்த கணவரை விடுதலை செய்கிறார்கள். நீதியரசர்கள் சொல்லும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்படி தண்டிக்க வேண்டிய குற்றமாக இருந்தாலும், அதாவது ஹிட்லர் ஆட்சி காலத்தில் அவரை பற்றி தாழ்வான எண்ணம் கொள்வது சட்டப்படி தண்டிக்க வேண்டிய குற்றம்தான். ஆனால் இது ஒரு தவறான சட்டம். This is a law, but it is so evil and we will refuse to apply the law. ஸோ இப்படிப்பட்ட தவறான சட்டம் ஒன்றை
நம்ம ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நீதியரசர்கள் அந்த கணவரை விடுதலை செய்கிறாங்க. இவ்வாறு இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப வகையில் அறநெறியில் சிலவற்றை சட்ட விதிகளாக அமைத்துக் கொள்கிறோம். நல்லவைகள் அனைத்தையும் அறம் என்றும் தீயவைகளை சட்டம் ஒடுக்கும் விதிகளாக கொண்டு வருகிறது. இன்னார் செய்தார்க்கும் இனியவே செய்ய வேண்டும் என்பது குரல் காட்டும் உயர்ந்த அறநெறி கொள்கையாகும். ஆனால் தமக்கு தீமையை செய்தவர்க்கும் நன்மையே செய்ய வேண்டும் என்று எந்த சட்டமும் சொல்வதில்லை. நன்மை செய் என்று அறம் சொல்கிறது, தீமையை செய்யாதே என்று சட்டம் விதிக்கின்றது. அறம் நன்மையை வளர்க்கும், அதுபோல சட்டம் தீமையை ஒடுக்குகிறது. ஒவ்வொரு சட்ட விதிக்கும் பின்னால் அரசாங்கத்தின் ஒரு விருப்பமோ அரசாங்க கொள்கையோ வலியுறுத்தப்படுகிறது. சட்டத்தை மீறுவோரை அரசு கண்டிக்கிறது. ஆகவே சட்டத்தின் செயற்பாடு அறத்திற்கு இல்லை என்று கூட சொல்லலாம். ஆக அறமாக இருக்கக்கூடிய நன்னடத்தை, நல்ல வழிமுறைகள், தனிமனித ஒழுக்கம் ஆகிய இவற்றை எல்லாம் நாம் பிற நூல்களிலிருந்தும் சமய நூல்களிலிருந்தும் அறிஞர்களின் கூற்றிலிருந்தும் தான் பெறுகிறோம். ஆக 18ஆம் நூற்றாண்டு வரை வெளிநாடுகளில் அறத்திற்கும் சட்டத்திற்கும் உள்ள வேறுபாடினை எடுத்துரைக்க அல்லது சீர்தூக்கி பார்க்க ஒரு தேவை இல்லாமல் போயிருந்தது. ஏனால் அந்த காலத்தில் சட்டமும் அறமும் ஒன்று என்ற சிந்தனையே மேலோங்கி இருந்தது. முதல் முறையாக ஆஸ்டின் அவர்கள்தான் இந்த சட்டத்தையும் அறத்தையும் பிரிவுபடுத்தி அவருடைய கூற்றில் கூறியுள்ளார். அதாவது மொராலிட்டி அண்ட் லீகாலிட்டி. 1957ஆம் ஆண்டு நடந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லவை தவிர்த்து அறத்தை பெருக்க அரசால் சட்டங்கள் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு என்னென்ன சட்டங்கள் அப்போதைய அற சிந்தனையை நோக்கி இருந்த சட்டங்கள் என்னென்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் மதுவிலக்கு சட்டம், மிருகவதை சட்டம், பசுவதை சட்டம், உணவு கலப்பட தடுப்பு சட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு சட்டம், ஊழல் ஒழிப்பு சட்டம், வரதட்சணை தடுப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், சம ஊதிய சட்டம் அப்படின்னு எல்லா சட்டங்களையுமே, இந்த சட்டங்கள் எல்லாமே அறத்தை நோக்கியே உள்ள ஒரு சட்டங்கள் என்று அந்த வழக்கில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதேபோல் சூதாட்டமும் மதுவும் தனி மனிதனை மட்டுமே பாதித்தாலும் அது சமுதாயத்தையும் பாதிக்கும் என்பதால் அவ்வகையான குற்றங்கள் அறத்திலிருந்து சற்று உயர்த்தப்பட்டு சட்டங்களாக உயர்த்தப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அறத்திலிருந்து சட்டம் உருவானதால் அறம் சட்டமாகும். சட்டம் அறமாகும் வாய்ப்புகளும் சில நேரங்களில் உள்ளன. சில குறிப்புகள் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். தொல்காப்பியத்தில் அறம்புரி உள்ளமொடு, அறம்புரி சுற்றமொடு கிழவனும் கிழத்தியும், அன்பே அரணே இன்பம் என்று அறம் பற்றி இந்த நூல்கள் கூறப்பட்டுள்ளது. வள்ளுவர் பல சூழ்நிலைகளிலும் பல இடங்களிலும் அறத்திற்கு விளக்கங்கள் கூறியுள்ளார். அறத்திற்கே அன்புசார் என்பர் அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை, பின்பழிப்பது இலாயின் நன்று. அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல், பிறவினை எல்லாம் தரும். இவையெல்லாம் திருவள்ளுவருடைய குறள்கள். இங்கு நான் சிறு குறள்கள் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பல குறள்களில் அவர் அறம் பற்றி குறிப்பிட்டுள்ளார். பொய் சாட்சியம் பற்றி ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்லணும். பொய் சாட்சியம் என்ற விஷயம் அறத்திற்கு நேர் எதிர்மறையான ஒரு விஷயம். இதை பற்றி ஔவையார் நல்வழி வெண்பா 23 குறிப்பிட்டுள்ளார். வேதாளம் செருகுமே, வெள்ளெருக்கு பூக்குமே, பாதாள மூலி படருமே, மூதேவி சென்றிருந்து வாழ்வாளே, சேடன் குடிபுகுமே, மன்றோரம் சொன்னார் மனை. இதனுடைய விளக்கமாவது, வழக்காடு மன்றத்தில் பொய் சாட்சி சொல்பவர் வீடு ஒருவருக்கும் பயன்படாமல் போகும். அந்த வீட்டில் வேதாளம் புகும், வெள்ளெருக்கம் பூ பூக்கும், பாதாள மூலி என்று சொல்லக்கூடிய ஒரு படரும் கொடி ஒன்று வளரும், மூதேவி வாழ்வால், பாம்பு குடியேறும். ஆதலால் பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்பதை ஔவையார் மிக தெளிவாக அந்த நல்வழியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நல்வழி சட்டத்திலிருந்து சட்டப்பார்வையில் பார்த்தோமானால் இந்திய தண்டனை சட்டம், அதாவது ஐபிசி பிரிவு 193, அதில் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும்.
சமீபத்தில் டிசம்பர் 26ஆம் தேதி 2023 இந்த இந்திய தண்டனை சட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அதை பாரதிய நியாய சந்நிதா என்று அழைக்கிறோம். அந்த பாரதிய நியாய சந்நிதாவில் இதே பிரிவு 299ஆம் பிரிவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வாசகங்கள், ஔவையாருடைய இந்த வரிகள் போன வாரம் செய்தித்தாள்களில் கூட இருந்தது. ஊத்துக்குளி வழக்காடு மன்றத்திற்கு முன்பு இந்த வாசகத்தை அங்கே பொறிச்சிருக்காங்க. இதே மாதிரி கடலூர் நீதிமன்றம் வெளியிலையும் இந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தமிழிலிருந்தும் சட்ட பார்வையிலிருந்தும் பொய் சாட்சியம் பற்றி. அடுத்தது குற்ற செயல். குற்ற மனம். இதை பற்றி யோசித்தோமானால் இதை ஆங்கிலத்தில் அல்லது லத்தீன மொழியில்னு சொல்லலாம். இது ஒரு லீகல் மேக்ஸிம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டஸ் ரியஸ் மென்ஸ் ரியா. ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா. அப்படி என்றால் ஒரு செயல் குற்றமாகாது. எப்பொழுது குற்றமாகாது என்றால் குற்றமனம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு செயல் குற்றமாகாது. இதுதான் இதனுடைய மொழி. சட்டத்தில் ஒரு நடவடிக்கை குற்றமாவதற்கு குற்றமனம், குற்றமான செயல் இரண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும். இதுதான் சட்ட விதிமுறை. குற்றமனம், அதாவது கில்ட்டி மைண்ட் என்பது குற்ற செயலிற்கான ஒரு அடிப்படை. குற்றமனமின்றி ஒருவர் செய்யும் குற்றம் அல்லது ஒருவர் செய்யும் தவறு என்பது குற்றமே ஆகாது என்பது சால்மெண்ட் அவருடைய கூற்றாகும். இது ஒரு நியதியும் ஆகும். ஒரு குற்றத்திற்கு அக நிகழ்வான குற்ற மனமும் புற நிகழ்வான தீய செயலும், அதை தான் நான் இங்கே ஆக்டஸ் ரியஸ் அண்ட் மென்ஸ் ரியா அப்படின்னு சொன்னேன். ஆக்டஸ் ரியஸ் அப்படின்றது நம்ம செய்யக்கூடிய அந்த குற்ற செயல். மென்ஸ் ரியா அப்படின்றது நம்ம யோசிக்கிற அந்த குற்ற மனம். இது இரண்டுமே ஒரு சேர இருக்குமானால் அது தண்டனைக்குரிய ஒரு விஷயம். அக நிகழ்வை பல வார்த்தைகளில் இந்திய தண்டனை சட்டம் குறிப்பிட்டுள்ளது. அதாவது மனம் இசைந்து, வாலண்டரிலி, வஞ்ச மனம், ஃப்ராடுலண்ட்லி, நேர்மையின்றி, டிஸ்ஹானஸ்ட்லி அப்படின்னு பல பிரிவுகளில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த குறிப்புகள் இருந்தால் தான் அது குற்றமாகும். அதனால தான் அது தெளிவாக இந்த வார்த்தைகளை விரிவுபடுத்தி சொல்லியிருக்கார்கள். அதே கருத்துக்களை வள்ளுவர் குறள்கள் மூலமும் கூறியுள்ளார். மனத்தானாம், தானறிவான், நெஞ்சம், அகம், உள்ளத்தால் என்ற சொற்கள், இதை நம்ம ரெண்டு சொற்களையுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா வள்ளுவர் அதில் அந்த சிந்தனைகளை சொல்லியிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பண்டைய காலத்தில் வழக்கு அப்படின்ற வார்த்தைக்கு குறை என்று சொன்னார்கள். நியாயத்தை முறை என்றும் சொன்னார்கள். உரை, அதாவது ஒரு வழக்கில் 2 தரப்பு இருக்கும், வாதி பிரதிவாதி. இந்த வாதி பிரதிவாதிகளுடைய வாதங்களை உரை என்று சொல்கிறார்கள். உரை முடிவு அப்படின்னு தீர்ப்பையோ அல்லது தீர்ப்புரையோ சொல்கிறாங்க. வழக்கினை ஒட்டி நடந்த வாத பிரதிவாதங்களை விசாரிக்கப்பட்ட கரி, அதாவது சாட்சி, வழக்கு நெறிகள் முதலானவற்றை ஆராய்ந்தே தீர்ப்பு வழங்கினர். இவ்வாறு வாத பிரதிவாதங்களையும் சாட்சிகளையும் வழக்க நெறிமுறைகளையும் ஆராய்ந்து உண்மை முடிவுக்கு வருவதால் இந்த தீர்ப்பினை மெய்ப்பொருள் காணல் என்று சொல்கிறார்கள். பண்டைய நாளில் சமுதாயத்தில் நிலவிய வழக்க நெறிமுறைகளை மக்களால் பேணப்பட்டு வந்தன. அதாவது கஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். கஸ்டம் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் an origin of law அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வழக்க முறைகள் என்ன இருந்ததோ அதிலிருந்து தான் சட்டம் எடுத்துரைத்தார்கள். நான் முன்னாடியே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு சட்டம் சமுதாயத்தில் இருக்கணும்னா அந்த முடிவை எடுக்கிறது சமுதாயம் தான். இந்த சட்டம் சரியான சட்டம் இல்லைன்னு நினச்சாங்கன்னா எப்போ வேணாலும் அந்த சட்டத்தை எடுத்து அவங்களால வெளியே எறிய முடியும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் சட்டமும் சமுதாயமும் அதனுடைய உறவு அப்படி சார்ந்த ஒரு உறவு. ஆக வழக்க நெறி மட்டும் போதாது, நீதிபதிகள் தங்கள் அறிவாலும் அனுபவத்தினாலும் நீதி வழுவாத நெறிமுறைகளை வகுத்து வழக்குகளை தீர்ப்பு வழங்குகிறார்கள். சட்ட புலமையும் சான்றாண்மையும் நடுவுநிலை தவறாத நற்பண்புகளும் நீதிபதிகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்று.
முன்னால் கூறப்பட்ட ஒரு தீர்ப்பில் உள்ள சட்ட கொள்கையை பின்னால் எழும் அதையொத்த வேறொரு வழக்கை தீர்ப்பதற்கு வழிகாட்டியாக அமையலாம். இது சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை இப்போ சுட்டி காட்ட போகிறேன் அப்படின்னு. முன் தீர்வு நெறியாக கொண்டு தீர்ப்பு வழங்கப்படும் அந்த தன்மை தமிழ் சூழலிலுமே இருந்து வந்தது. வழக்குரை கதை. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கொலைக்கு காரணமான பாண்டியனிடம் கண்ணகி வழக்கினை தொடங்குவதற்கு முன்பே முன் தீர்ப்பு நெறியை சுட்டிக்காட்டி தொடங்குவதும், மணிமேகலையில் உதயகுமாரன் கொல்லப்பட்டதை அரசனுக்கு அறிவிக்க சென்ற முனிவர் முன்பு நடந்த நிகழ்ச்சிகளை கூறுவதும் முன் தீர்ப்பு நெறியை ஆராய்ந்து தீர்ப்பு நெறியின்படி நீதி வழங்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு விஷயமாக அமைகிறது. அடுத்து இயற்கை நீதியின் கொள்கைகள். இயற்கை நீதி அப்படின்றது ஆங்கிலத்தில் நாங்கள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி சொல்ல வேண்டுமானால் இதில் 2 முக்கிய கூற்றுகள் உள்ளது. ஒன்று ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம், நோ மேன் கேன் பி கண்டெம்ட் அன்ஹர்ட், அதாவது கேட்காமல் கண்டிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்ற ஒரு கூற்று. அடுத்த கூற்று வந்து நெமோ ஜூடெக்ஸ் இன் காசா ஜுவா, அப்படின்னா நோ மேன் ஷால் பி அ ஜட்ஜ் இன் ஹிஸ் ஓன் காஸ். ஒரு நபர் தன் சொந்த விஷயத்தில் தானே நீதிபதியாக இருக்க முடியாது. இந்த கூற்றுகள் இன்று வரை சட்டத்தில் பின்பற்றப்படும் சில முக்கியமான கூற்றுகளாகும். சிலப்பதிகாரத்தில் வழக்குரை காதையில் குற்றம் சுமத்துபவளாக கண்ணகியும் குற்றத்தை மறுப்பவராகவும் நடுவராகவும் மன்னன் இருக்கிறார். இதனைத்தான் பாரதிதாசன் மக்களாட்சி தத்துவத்தில் அரசனுக்கும் எனக்கும் ஓர் வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதே சரி என்று கூறியுள்ளார். நடுவனாக அமர்ந்து தீர்ப்பு வழங்குகையில் நேர்மை தவறாமல் தீர்ப்பு வழங்கினான் என்கிறது சிலப்பதிகாரம். அதனுடைய சான்றாகத்தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் தன் தவறை உணர்ந்து தவறுக்கு இழப்பீடாக தன் உயிரையே வணங்கினான். அது சிலப்பதிகாரத்தின் சிறப்பு. அதேபோல் வழக்குரை காதையில் உள்ள விவரங்களை இன்று வழக்கிற்கு ஏற்ப நாம் ஒப்பிட்டு பார்த்தால் வழக்கின் வகைப்பாடு அப்படின்றது ஒரு புரிதல் வரும். வழக்கின் வகைப்பாடுன்னும் பொழுது இங்கே 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து மேல்முறையீட்டு வழக்கு, இன்னொன்று மறு ஆய்வு வழக்கு. மேல்முறையீட்டு வழக்குனா ஒரு வழக்காடு மன்றத்தில் ஒரு தடவை ஒரு வழக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மேல்முறையீடு போகிறோம். மேல்முறையீடு வந்து அதனை விட உயர்ந்த ஒரு வழக்காடு மன்றத்துக்கு தான் செல்ல முடியும். இதுதான் வந்து மேல்முறையீட்டு வழக்கு. மறு ஆய்வு அப்படின்றது அதே நீதிமன்றத்திற்கு 2வது முறையாக ஒரு வழக்கு செல்லும் பொழுது அதை ரிவிஷன் பெட்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து மறு ஆய்வு வழக்கு என்றும் நம்ம புரிந்து கொள்ளலாம். பொற்கொல்லனால் குற்றம் சுமத்தப்பட்ட கோவலனிடம் அரசியின் சிலம்பு இருந்தால் அவனை கொன்று சிலம்பினை கொண்டு வருமாறு அரசன் கூற காவலர்களும் விசாரணை ஏதுமின்றி கொன்று விடுகிறார்கள். இந்த எடுத்துக்காட்டு நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா, அங்கே விசாரணை அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கப்படலை. அதனால் இதை நம்ம மேல்முறையீட்டு வழக்குன்னு சொல்கிறதா இல்லை மறு ஆய்வு வழக்குன்னு சொல்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கு எழுகிறது. ஏன்னா அங்கே சாட்சியம் கேட்கப்படவில்லை, அவனை நேர கூப்பிடல, அங்கே வழக்கு நடந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை, இல்லாமல் அவர் கொல்லப்பட்டார். அடுத்தது வழக்கிடல். வழக்குரையானது இன்று நீதிமன்றத்தில் பதிவு செய்யும் ஆணையுறுதி அப்படின்னு சொல்லப்படுற அஃபிடவிட் அதை சார்ந்தே உள்ளதாக தெரிகிறது. அடுத்தது டிஃபென்ஸ், மறுப்புரை. கல்வனை கொன்றது கொடுங்கோல் அல்ல, வெள்ளிய வேளால் இயன்ற அரசியல் நீதியே ஆகும். இதை வந்து அரசர் வந்து மறுப்புரையாக தெரிவிக்கிறார். ஸோ ஒரு வழக்குன்னு பார்த்தோன்னா 2 வாதங்கள் இருக்குது. அந்த 2 வாதங்களை எவ்வளவு அழகாக இந்த வழக்குரை காதையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸோ சிலப்பதிகாரத்தில் இந்த வழக்குரை காதை நீங்கள் எடுத்து படித்தீர்களானால் ஒரு சட்ட பார்வையும் சட்டத்திலிருந்து ஒரு புரிதலுமே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கும் அப்படின்றத நான் மாணவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வழக்கெழு வினா, அதை வந்து இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினாக்கள் வந்து இந்த வினாக்களிலிருந்து தான் தீர்ப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக விளங்குகிறது. சிலப்பதிகாரத்தில் எழுந்த எழுவினாக்கள் என்னவென்று யோசித்தால்
கோவலன் கல்வனா? அடுத்தது கோவலன் கையில் இருந்தது அரசியின் சிலம்பா? அப்படி இல்லை என்றால் அது யாருடைய சிலம்பு? கோவலனை கொன்றது கொலை குற்றமா? இதெல்லாம் எழுவினாக்கள். ஆங்கிலத்தில் நாங்கள் இதை இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சான்று காட்டல். சான்று காட்டல் என்பது எவிடன்ஸ். குற்றம் சுமத்துபவரே சான்றினை நிரூபிக்க வேண்டும். என்னால் அணியப்பெற்றதும் உன்னால் கைப்படுத்தப்பட்ட சிலம்பும் மாணிக்க பரல்களை கொண்டது என்கிறாள் கண்ணகி. இதுதான் அவர் கூறும் சான்று. ஸோ இங்கே அவர் எவிடன்ஸ், அவர் சைடில் என்ன எவிடன்ஸ் சொல்ல முடியுமோ அது கண்ணகி எடுத்துரைக்கிறாள். அடுத்தது நான் முன்னே சொன்ன மாதிரி முன் தீர்ப்பு நெறி. இதை ஆங்கிலத்தில் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்ட கோவலனை கொன்ற பாண்டியனுக்கு மரண தண்டனை தான் சரியானது என்று கண்ணகி வேண்டி கேட்டுக்கொள்கிறாள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி, டிட் ஃபார் டாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை தான் அவர் முன்வைக்கிறாள். அதே சமயம் அடுத்த சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாதுரை. வாதுரை அப்படின்றது ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அடைக்கல் புகுந்த புறாவிற்காக உயிரையே வழங்கினார் சோழர். பாண்டிய நாட்டில் அடைக்கலம் தேடி வந்தவரை கொன்றது முறையாகுமா? இதெல்லாமே சிலப்பதிகாரத்திலிருந்து எதெல்லாம் உங்களுக்கு சான்று சொல்ல முடியுமோ அதை மட்டும் எடுத்து நான் இங்கே சொல்கிறேன். அறியாமல் செய்த தவறுக்காக தன் மகனையே கொன்று பசுவிற்கு நீதியை வழங்கினார் சோழ நாட்டார். இதெல்லாம் கண்ணகி குறிப்பிடும் சான்றுகள். அவருடைய வாதுரையில் அவர் இந்த சான்றுகளை எல்லாம் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு காப்பியங்கள் நாம் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றளவும் இந்த காப்பியங்கள் ஒரு சேர உள்ளது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒத்துள்ளது என்று நாம் சொல்லலாம். ஆக ஆய்வு மாணவர்களின் கவனத்திற்காக நீதிமன்றத்தில் வழங்கப்படும் இன்றைய தீர்ப்புகளும் இலக்கியங்களில் கல்வெட்டுகளிலும் காணப்படும் தீர்ப்புகளையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்ப்பதற்கு பல களங்கள் தயாராக உள்ளது. இவையெல்லாம் உங்கள் கவனத்திற்காக. இறுதியாக ஔவையாரின் நல்வழி வெண்பா 40 அதை எடுத்துரைத்து என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவர் குரலும் திருநான்மறை முடியும், மூவர் தமிழும் முனிமொழியும், கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகமென்றுணர். இதனது விளக்கம்: தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளும் 4 வேதத்தின் முடிவும், அப்பர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகிய மூவர் பாடிய தேவாரமும், மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகமும், திருக்கோவையும் திருமூலர் பாடிய திருமந்திரம் ஆகிய நூல்கள் சொல்லும் பொருள்கள் அனைத்துமே ஒன்றுதான் என்று நீ உணர்ந்து கொள்வாயாக. அறம் வழி நல்வழி வழி நாம் செல்லும் பொழுது அனைத்துமே சிறந்து விளங்கும் என்பதுதான் இதனுடைய உட்கருத்து. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மீதுள்ள அன்பும் மரியாதையும் என்று கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் இலக்கியங்களில் மருத்துவ குறிப்புகள் எனும் தலைப்பில் முனைவர் து. வரலட்சுமி அம்மையார் உரையாற்ற இருக்கிறார். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இது தமிழ் இலக்கியங்களில் மருத்துவ குறிப்புகள். நம்ம மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் சார்ந்த மருத்துவம் அப்படின்னு யோசிக்கிறப்பயே ஒரு சூரணம், லேகியம், பொடி, கட்டுறது, இது மாதிரி தான் நம்ம யோசிப்போம். இவர் மேலேயே கொடுத்துருக்கேன், பிரகஸ்பதி தேவ திரிகுணாஜி அப்படிங்கிறவர். இவர் ஒரு நார்த் இந்தியா சைடில் டெல்லியில் அவரோட பீரியட் 1920 to 2013 தான் இப்போ இறந்தார். அவரோட காலகட்டத்தில் அப்போ நம்ம இந்தியா சுதந்திரம் அடையாமல் இருந்த காலம். அப்போ அந்த டெல்லி கிட்ட இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பெரிய கூட்டம் இவரை பார்க்கறதுக்கு எப்போவுமே இருக்கும். இவர் ஒரு நாடி வைத்தியர். இவரை பார்க்குறதுக்கு இவரால் போனோன்னா அந்த டிசீஸ் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட மக்கள் விடிய காலையிலேயே ரொம்ப ஏர்லி மார்னிங்லேயே என்ன பண்ணுவாங்க, ஒரே கூட்டமாக இருக்கும். இதை பார்த்த ஆங்கிலேயர்களுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம எவ்வளவோ டெவலப் ஆகிட்டோம், நம்ம எங்கெங்கேயோ இருக்கோம், இந்தியாவில் போய் இந்த மாதிரி ஒரு வைத்தியருக்கு இவ்வளோ ஒரு கூட்டமா, அதுவும் இவர் பார்த்த உடனே நாடி பிடிச்சி பார்த்த உடனே சொல்லிடுவாராமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். சரி, இவரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் நாங்கள் பேஷண்ட்டை உட்கார வச்சுருவோம். அந்த நோயாளி ஒரு ரூமில் இருப்பாங்க. அந்த நோயாளியை இவர் பார்க்கக்கூடாது,
நாடி வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்றோம், நீங்கள் கண்டுபிடிச்சி அவருக்கு என்ன வியாதி, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு சொல்லி இவருக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் அந்த பேஷண்ட்டை உட்கார வச்சாச்சு. இந்த பக்கம் இவர் கையில் அவங்க கையிலேருந்து ஒரு ஸ்ட்ரிங் கட்டி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இவர் வச்சு அந்த நாடியை அப்சர்வ் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு. இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு உடம்புக்கு நீங்கள் வந்து அதுக்கு புல்லும் தண்ணியும் கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னார். என்னடா அது, ஒரு மனுஷனுக்கு போய் புல்லும் தண்ணியும் கொடுக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போய் அடுத்த பக்கம் உள்ள ரூமை திறந்து பார்த்தா ஒரு மாடை கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக, இவரோட திறமையை பண்ணுறதுக்காக அவங்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அது. ஆனால் அதை கூட ஒரு துல்லியமான விஷயங்களில் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அறிவியல் நுணுக்க அறிவோட நம்மளோட சான்றோர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். இவரை பல வகையில் நம்மளோட அரசாங்கம் கௌரவிச்சிருக்கு. இதில் ரெண்டு பக்கமுமே ஆயுர்வேதம்னு ஒன்று சொல்லுவோம், சித்த மருத்துவம்னு ஒன்று சொல்லுவோம். நார்த் போல்லையும் மெடிசன்ஸ் இருக்குது, சவுத் போல்ஸ்லேயும் நமக்கு மெடிசன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டு விஷயங்கள்லையுமே மருத்துவ குறிப்புகள் புராதன காலத்துலேருந்து சொல்லப்பட்டு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டோட ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்ல போகிறவங்கள இருந்தவங்க இவங்க 3 பேர் வந்து மருத்துவத்திற்கான புத்தகங்கள் அப்படிங்கிறப்ப அவங்களோட குறிப்புகளை வந்து டாக்குமெண்டைஸ் பண்ணி வைப்பாங்க. அதாவது ஆவணப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆவணப்படுத்தி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்க இதுலேருந்து நிறைய இருக்குது. அதில் முக்கியமான 3 பேர் வந்து ஆத்ரேயா, தன்வந்திரி, காஷ்யபா. இந்த 3 வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆத்ரேயா அப்படிங்கிறவர் வந்து ஃபிசிஷியன், ஜென்ரல் ஃபிசிஷியன். தன்வந்திரி அப்படிங்கிறவர் சர்ஜிக்கல் மெடிசன்ஸ் பற்றி நிறைய புத்தகங்கள் சாப்டர்ஸ் எழுதினவர். காஷ்யபா அப்படிங்கிறவர் ஒன்லி ஃபார் உமன் அண்ட் கிட்ஸோட விஷயங்களில் பண்ணவர். அவரோட வழியில் அவங்க வந்து டாக்குமெண்டைஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களோட வழி வந்த ஒருத்தரோட சீடர்களும் ஒரு வித புத்தகங்களை வந்து குறிப்புகளாக வந்து அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்பயும் நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. அவங்களோட சீடர்கள் தான் சரகா, சுஷ்ருதா அண்டு வாக்பட்டா. இவங்க 3 பேருமே அவங்களோடத ஃபுல்லாக இப்பயும் எடுத்து இன்றைக்கி வரைக்கும் என்ன ஃபார்முலாவில் மிக்ஸ் பண்ணுங்கிறதுலேருந்து கொடுக்கக்கூடிய புத்தக குறிப்புகளோடு வச்சுருக்கிறதுல ஒரு 3 பேர். அவளை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு சரகா, தென் சுஷ்ருதா, தென் வாக்பட்டா. தென் ஆயுர்வேதம். அதில் சரகா சொன்னது சரகா சம்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சுஷ்ருதா, அவங்களோடதும் சுஷ்ருத சம்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு. இவரோடதுல பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அனஸ்தீஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த இப்போ வந்து நம்ம சர்ஜரி பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெடிகேஷன்ஸை ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ண குறிப்புகள் இதில் இருக்குது. அதே மாதிரி அந்த கூர்மையான ஆயுதங்கள், ஸ்டெர்லைஸ்டு ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து ஒரு இடத்துல சர்ஜிக்கல் ப்ரொசீஜருக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸும் அவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது சுஷ்ருதாவோட புக்கில் பார்க்கலாம். வாக்பட்டா அப்படிங்கிறது வந்து அஷ்ட சம்ஹாரா அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டகிருத்தியான் எல்லாமே 8 உள்ள விஷயங்களாக அவர் பிரித்து 8 சாப்டர்ஸாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது அவரோடது. இந்த மாதிரி குறிப்புகள், இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து அதை டாக்குமெண்டைஸ் பண்ணி எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அதை ஈஸியாக மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ண தமிழ் தானாக வளரும். இதில் சித்த மருத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஊர் வந்து பாண்டிச்சேரி 18 சித்தர்கள் உள்ள ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊரை வாத, பித்தம், கபம் இது சொல்லுவோம். வாதம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பெயின் சொல்லுவோம் இல்லையா, வலி, பெராலிசிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த டெர்மினாலஜி எல்லாம் வாதம். கை வலி, கால் வலி, மூட்டு வலி, இந்த டெர்மினாலஜிலாம் வாதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பித்தம் அப்படிங்கிறதெல்லாம் லிவர் சம்மந்தப்பட்டது, இன்டைஜஷன், கேஸ்ட்ரிட்டிஸ் அந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் சொல்லுவோம். கபம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடாக வர்றது, மூச்சு கபம், சளி கட்டுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லங்ஸில் நீர் சேர்றது, ஒடிமா, இந்த விஷயங்களை பற்றி அவங்க அப்பையிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதுக்கான மெடிசின்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் ரொம்ப அற்புதமான விஷயம். இது வந்து சித்த மருத்துவத்தில் உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகள் 32 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதோ, ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதோ ரொம்ப யோசித்து தயார் பண்ணியிருக்காங்க. இதை நிழலில் காய வைக்கணுமா, எவ்வளோ மணி நேரம் காய வைக்கணும், இது எல்லா சூத்திரங்களையும் மிக தெளிவாக கொண்ட புத்தக எழுதுகள் தான் தமிழில் ரொம்ப அதிகம். ஸோ நிறைய எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இதுலேருந்து கிடைக்கும். மருந்தாகி தப்பா மரத்தாற்றல் செல்வம் பெருந்தகையான் கண்படி. இதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக ஒருத்தர்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு செல்வம் அப்படிங்கிறது வந்து அது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட போய் சேர்றப்ப எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு தேவையான ஒரு பொருள், அஞ்சரை பெட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களோ இல்லை வேப்பலை, துளசி, இந்த மாதிரி விஷயங்களோ கரெக்டான மருந்தாக உடம்புக்கு போய் சேரும்.
அந்த மாதிரி தான் அது அப்படிங்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த வேர்டு தான் அந்த எப்படி உவமை தான் அது. அப்போ கிட்டத்தட்ட திருக்குறள் அப்படிங்கிறது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்தாச்சு. ஒரு மெடிசனல் பிளான்ட் எமர்ஜென்சியாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வீட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக நம்ம எதை எடுத்துக்கலாம், இந்த திருக்குறளை எடுத்துக்கலாம். ஸோ மருந்து அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறப்பவே அவங்களுக்கு டிசீஸ் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். நார்மல் ஒரு கேன்சர் செல் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னாலே, ஒரு நார்மல் செல் இருக்குது, கேன்சர் செல் இருக்குது, என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நார்மல் செல் நம்ம சொன்னதெல்லாம் கேட்கும். இப்படி தான் இருக்கணும், இந்த டைம் இந்த மெட்டீரியல் உள்ளே போகணும், இந்த மெட்டீரியல் வெளியில் வரணும், இப்போ டைஜஷன் பண்ண, இப்போ எனர்ஜியை லிபரேட் பண்ண, எல்லா கமெண்ட்ஸையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும். ஆனால் நம்மளோட கேன்சர் செல் இருக்கு இல்லையா, அந்த கேன்சர் செல் நம்ம சொன்னது எதையுமே கேட்காது. நான் இப்போ உள்ளே வரணும்னு ஒரு மெடிசன் கேட்குது, சரின்னு உள்ளே விடும். இது வந்தால் நம்மளோட செல்கள் அழிஞ்சிரும்னு அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த மருந்து உள்ளே வரதை அதை அலோவே பண்ணாது, டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடும். நம்ம செல்லோட அந்த மேல் கவரிங்கை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடும். நீங்கள் கொடுக்குற எந்த மெடிசனும் வேலை செய்யாது. கேன்சருக்கு நம்ம மெடிசன் கண்டுபிடிக்க முடியாமல் திணறதுக்கு அது ஒரு பெரிய விஷயம். உள்ளே நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்ஸ் போய்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மெடிசன் வேலை செய்யாது. உள்ளே போகுமா, உள்ளே போகணுன்னு அதை டெமாலிஷ் பண்ணும், வேண்டாம் இந்த மெடிசன் இனிமேல் வேண்டான்னு அதை க்ளீவ் பண்ணும். அந்த மெடிசன் உள்ளே போயிடுச்சு வேலை செய்யும், நம்ம வெயிட் பண்ணுவோம், வேலை செய்யாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் சேலஞ்சிங்காக இன்னும் எல்லா அறிவியல் துறைகள்லேயும் தொக்கா நிற்கிது, கரெக்டாக சொல்லணுன்னா. ஸோ அங்கங்கே அதுக்கான விடைகள் தேடிட்டு தான் இருக்கும், சயின்டிஃபிக்காகவும் தேடுறோம். அதுக்கான சோர்ஸஸ் தாவரங்கள்லேருந்து கிடைக்குதா, இல்லை எப்படி சொல்கிறது, கடல் ஆழ்கடல் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்தும் மெடிசன்ஸ் எடுக்கிறோம். இப்படி பல இடத்துலேருந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோம், பிளான்ட் சோர்ஸா, அனிமல் சோர்ஸா, இப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமான புக்கும் இருக்குது, புத்தகங்களில் ஏற்கனவே இருக்குது, நமக்கு எடுக்க தெரியல, எங்கே இருக்குன்னு எடுக்க தெரியல, எந்த இடத்துலேருந்து எடுக்கணும்னு தெரியல. ஸோ அந்த ஆவணப்படுத்த வேண்டிய விஷயங்களை கரெக்டாக தேட வேண்டியது தமிழ்துறையோட பொறுப்பு. அதை எடுத்து இதை பிற துறையோடு சேர்ந்து செய்யணும். அப்படிங்கிறப்ப எங்கள் உயிர் வேதியியல் துறை எப்போவுமே ரெடியாக இருக்கும். நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு குறளில் நோய் நாடி, நோய் முதல் நாடி, முதல்ல அந்த நோய் என்ன, அதோட என்னென்னலாம் அது செய்து, சிம்டம்ஸ்லாம் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான மருந்து, அது குறைக்கிறதுக்கு தணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கணும், அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி செஞ்சாதான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் நார்மலாக யூரின் கல்ச்சர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டிசீஸ், ஜுரம் இருந்துக்கிட்டே இருக்குது, குறையவே மாட்டேங்குது. நம்ம ஒரு டிசீஸ்க்கு பேரசிட்டமால் போட்டு பார்க்குறோம், ஏதோ மெடிசன்ஸ் பார்க்குறோம், ஃபீவர் திடீர்னு சாயந்தரம் அடிக்குது, காலையில் அடிக்குது, விடவே மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே ஒரு யூரின் கல்ச்சர் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் கல்ச்சரில் என்ன செக் பண்ணி பார்ப்பாங்கன்னா, என்ன டைப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசத்தினால உங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்குங்கிறத ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிப்பாங்க. அப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை மட்டும், அந்த நுண்ணுயிரியை மட்டும் அழிக்கிறதுக்கு தீவிரமாக எது அழிக்குமோ அந்த மருந்தை கரெக்டாக கொடுத்தோம்னா டக்குன்னு எல்லாம் சரியாயிடும். இது வரைக்கும் என்னென்னவோ மெடிசன்ஸ் நம்ம போட்டிருப்போம், அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, வைரல் இன்ஃபெக்ஷனா, நமக்கு எதுவுமே தெரியாது. காமனாக மெடிசன் எடுப்போம், கேட்காது. ஆனால் எக்ஸாக்டாக அது என்ன அப்படிங்கிறத அதை நோக்கி கண்டுபிடிச்சி செஞ்சோம்னா டக்குன்னு சரியாகும். அதை தான் அவங்க அப்போவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் திருக்குறளில் உண்டு. சொல்லிட்டாங்கப்பா. அடுத்தது வே ஆஃப் ட்ரீட்மெண்ட். இது வந்துடுவோம். உற்றவன், தீர்ப்பான், மருந்து, அழைத்து செல்வான். 4 தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெடிசனுக்கான விஷயம்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது பேஷண்ட், தென் அடுத்தது டாக்டர், தென் தேர்ட் ஒன் ட்ரக்ஸ் மெடிசின்ஸ், தென் ஃபோர்த் ஒன் செவிலியர்னு எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வீட்டிலேருந்து கூப்பிட்டு போகிறவங்கன்னு வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் எது கரெக்டாக அமையணுமோ, கரெக்டான டயத்தில் நம்மளை கொண்டு போய் கம்ஃபர்ட் ஜோனில் வைக்குதோ அப்போ நோய்ங்கிறதே இருக்காது. ஸோ மெடிசன் அப்படிங்கிறதுக்கான அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கான முறையை கூட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. காலையில் ஏந்திரிச்சோடனே ஒமட்டுது, வாமிட் வர மாதிரி இருக்குது, இல்லை வாமிட் எடுத்தால் ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வாமிட் வருது, டெய்லி மார்னிங் வருது அப்படின்னா நீங்கள் அதிகபட்சம் ரொம்ப நேரம் நைட்டில் முடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். லிவர் ஒரு நம்மளோட கால முறைப்படி உணவு உண்ணும் முறை அப்படின்னு சொன்னாலே இருட்டினதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடாது. சூரியன் ஆரம்பித்ததுலேருந்து சூரியன் மறையிற வரைக்கும் மட்டும்தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா கரெக்டாக வேலை செய்யும். இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். அப்நார்மலாக நம்மளோட ஆக்குபேஷனல், நம்மளோட வேலை சார்ந்து நம்மளோட முறை மாறுதே தவிர, பட் அதுக்கான விளைவுகளை சந்திக்க நம்ம ரெடியாக தான் ஆகணும். ஸோ அப்போ அது என்ன ஆகுதுனாக்கா, உங்களுக்கு காலையில் என்ன ஆகும்னா உள்ள அந்த லிவர் ஜூஸ் செக்ரெட் ஆகும். உள்ள லிவர் ஜூஸ் செக்ரெட் ஆகும், நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, இல்லை தூக்கம் வராது, அந்த லிவர் ஜூஸோடய தூங்கிடுவீங்க. காலையில் எழுந்திரிச்சா ஸ்டமக்லேருந்து க்ரீனிஷாக தட் ஃப்ளூயிட் கம்ஸ் அஸ் வாமிட்.
அதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி அந்த முறைகளை கூட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இன்ஃப்ளமேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லும். ஒரு டிசீஸ் சொல்லியாச்சு, மெடிசன் சொன்னாங்க. அடுத்தது ஒரு இடம், அந்த இடம் வித்தியாசமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட்டு. இப்போ ஒரு இடத்துல காயம் பட்டிருக்கு, இல்லை ஏதாவது ஒரு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடம் ரேஷஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரெட்டிஷ் ஆகும் இல்லையா, இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அது அதிகமாக அதிகமாக அந்த இடம் இன்னும் ஊண்டாகி அதுலேருந்து லீக் ஆகும். லீக் ஆகிறப்ப பிளட்டு லீக் ஆகும், பஸ் லீக் ஆகும். இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பாடல்கள்லேருந்து வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உள்ளாந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு மருந்தை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மருந்தை எவ்வளோ அளவு எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அத்தனை அளவு எடுக்கணும். உள்ளுருக்கி தின்னும் பெரும்பணியும். அந்த ஒரு வாரம் அந்த மெடிசனை எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு 2வது வாரம் நம்ம மெடிசன் கொடுக்கலன்னா கம்ப்ளீட்டாக என்ன சரியாகாது, அந்த டிசீஸ் சரியாகாது, அந்த நோய் கம்ப்ளீட்டாக சரியாகாது, உள்ள புழுக்கள் அழியாது. அதுதான். ஸோ உள்ள பிணி இருக்கிற வரைக்கும் எவ்வளோ காலம் எடுத்துக்கணும், எவ்வளோ மெடிசன் எடுத்துக்கணுங்கிற அளவை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறத குறிப்புகள் மூலமாக காட்டப்பட்டது தான் இந்த குறள், பழமொழி, திரிகடுகம் எல்லாத்துலேருந்து எடுக்கப்பட்ட கோட்பாடுகள். தென் அளவான உணவு. இப்போ ஒபிசிட்டி நம்ம சொல்கிற விஷயத்துக்கு வந்துடுவோம். நார்மல் டிசீசஸ்னே சொல்ல முடியாது, லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அப்படி சொல்கிறப்ப மேக்ஸிமம் பசித்து தான் சாப்பிட்ணும். ரைட்டா? பசிச்சோன்னா எப்போ வேணால் சாப்பிட்லாம். காலையில், மத்தியானம், சாயந்தரம் இல்லை, பசிக்கணும். பசிக்காமல் டைம் மெயின்டைன் பண்ணி நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம். சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அற்றால் அளவறிந்து உண்க அகதுடம்பு பெற்றான் நெடி துய்க்குமாறு. அதாவது எதை எப்படி எவ்வளோ அளவு எப்போ சாப்பிட்ணுங்கிறத தெரிஞ்சு ஒருத்தங்க சாப்பிட்றாங்கன்னா நெடுநாள் நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்களோட உடம்பு மெய் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போவே நிறைய விஷயங்களை கோட் பண்ணியிருக்காங்க. தென் பாத்தூன் மறியி அவனை பசி என்னும் தீப்பிடி தீண்டல் அரிது. இது எல்லாமே என்னென்னா ஃபாஸ்டிங் சொல்லுவோம்ல, விரதம். ஒரு காலகட்டத்தில் நிறைய விரதம் இருந்து அசிடிட்டி வந்துடும்லாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாருமே வீக்லி ஒன்ஸோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல் டே அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனால் எல்லோரும் அது ரொம்ப வேலை செய்யுது, டயர்டாக இருக்குது, அதனால் நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் உணவு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த உணவை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும், எப்படிலாம் செரிமானம் செய்யணும்னு சொல்லி செல் யோசிக்கும். யோசித்து அந்தந்த இடங்களுக்கு கொடுத்து அதுக்கான பவருக்காக அதை அனுப்பிடும். இப்போ லிவருக்கு அனுப்பணுமா, கிட்னிக்கு அனுப்பணுமான்னு அது யோசிக்கும். இப்போ நீங்கள் ஃபுட்டு சாப்பிடல, அதுக்கு வேணும், எனர்ஜி வேணும். அப்போ என்ன பண்ணுன்னா, தாங்கிட்ட ஆல்ரெடி சேமித்து வச்சுருக்கோம் இல்லையா, லிவரில் வந்து சேமித்து வச்சுருக்கோம், அடிப்போஸ் டிஷ்யூஸில் சேமித்து வச்சுருக்கோம், அதான் நிறைய நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய திசுக்கள்லேயே அது சேமித்து வச்சுருக்கோம். அந்த சேமித்து வச்சுருக்கிற அந்த பொருளை அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வழி வந்து அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். இல்லைனா நம்ம எப்படி சொல்லுவோம், டேங்க்கில் கீழே சம்பில் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தண்ணி தானாகவே மேலே ஏறிடுது, நார்மல் தண்ணி மேலே ஏறிடுது. சம்பில் தண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா தண்ணி வீணாக போகும். உள்ளே ஏதாவது உள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் தண்ணி வீணாகிடும். ஸோ ஒன்ஸ் இன் எ வைல் மோட்டர் போட்டு விடுவோம் இல்லையா, மேலே அந்த தண்ணியை ஏற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம், திருப்பி புதுசாக கொண்டு வருவோம். பிளட்டு கொடுக்குறவங்க டொனேட் பண்ணிவிட்டு திருப்பி பிளட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பில் உள்ள அந்த பயன்படுத்தப்படாமல் ஸ்டோர் ஆகி இருக்கிற விஷயங்கள் நமக்கு வெளியில் வரும். அதுதான் நம்ம மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். அதுக்கு மெட்டபாலிசம் நார்மலாக நடக்கிறது ஒரு மெட்டபாலிசம், விரதம் இருக்கிறப்ப நம்ம உடம்புல ஸ்டோராக இருக்கிறப்ப நடக்கிற ஒரு மெட்டபாலிசம் வேறு மாதிரி. ஸோ அந்த விரதம் இருக்கிறத பற்றி சொன்ன இந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உணவு தேர்வு எப்படி சாப்பிடணும். ஸ்வீட் ஒரு இலை வச்சோன்னா ஃபஸ்ட்டு சைடில் ஒரு ஸ்வீட்டு, ஸோ இப்படியே வரிசையாக என்னென்ன சாப்பிட்டு வரணும், அந்த டைஜஷன் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட பாடல் ஆச்சாரக்கோவை, சிறுபஞ்சமூலம் அண்டு பழமொழியிலேருந்து எடுத்தது. எப்படி இருந்தால் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வராமல் இருக்கும், ரைட்டா? டிசீஸ்க்கான மருந்தை சொல்கிறது மட்டும் இல்லை, டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கான வழிகளையும் அதிகம் சொல்லப்பட்ட ஏரியா ஆச்சாரக்கோவை. அது ஆச்சாரக்கோவையை நம்ம எந்த விதத்தில் வேணாலும் படித்து பார்க்கலாம். எங்களோட ஆஸ்பெக்டில் இப்படி தான் நாங்கள் பார்ப்போம். அண்ட் தென் பத்தியம் இருத்தல். ஸோ இறை சுடும் இன்புறா யாக்கியுள், அது நான்மணி கடிகை. தென் பல நாள் உரை கிடந்தார், சிறுபஞ்சமூலம், நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். இது எல்லாமே ஃபுட்டை அவசரமாக சாப்பிட்றாம ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்ட பாடல்கள். அடுத்தது ஸ்டெர்லைஸ்டு கண்டிஷன். தீயினால் சுட்ட பொருள் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு, இப்பரும் காரத்தின் வெய்ய எம் தோல். இது எல்லாமே 550 குறள், இதுலேருந்து வரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. எப்படி சொன்னால், ஒரு சாதாரணமாக ஒரு இன்ஜெக்ஷன் போட போகிறோன்னா அதை நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா போடுவோம், அதில் கூட மைக்ரோப்ஸை கில் பண்ணிட்டு போடுவோம். அந்த மாதிரி போடுறப்ப அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரப்ப அதை சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறதுக்கான வார்த்தைகளோடு சேர்த்து சொல்லப்பட்ட உவமைகள் இதுலேருந்து பார்க்குறப்ப தெரிஞ்சிடும்.
தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரம் அண்ட் தென் அந்த தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய சக்தி தான் அதுக்கப்புறம் இருக்க போகிற 60 வருஷத்துக்கான பேஸ் அப்படிங்கிறதுக்கான பாடல். வயிறார தாய்மொழி உண்ணா குழவியும், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுலேயும் நிறைய இதில் தொடர்ந்து பாடல்களும் இருக்குது. அடுத்தது துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எங்கான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். அதாவது ஒருத்தர் செத்து போனதுக்கு ஈக்குவல் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறவங்க அப்படிங்கிறது. அம்னீஷியாலாம் சொல்கிறோம்ல, மறதி நோய், ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப மறந்துடுங்கிறதுக்கான பாடல் அது. அண்ட் தென் சைக்காலஜி, தட்ஸ் இட். அதாவது இது ஒன்று தான் நாங்கள் சொல்கிறதுக்காக இன்றைக்கி வந்தேன். இதில் நிறைய குறிப்புகள் உங்களுக்கு அங்கங்கே கொடுத்துருக்கேன். அப்புறம் நீங்களும் உங்கள் தமிழ் துறையில் கேட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஆச்சாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், திரிகடுகம், நான்மணி கடுகை, இன்னா 40, இனியவை 40 எல்லா புத்தகங்கள்லேருந்தும் குறிப்புகள் எடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ மருத்துவ குறிப்புகள் உயிர்வேதியியல் பிற துறையோடு சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ தமிழ் துறையும் மருத்துவத்துறையும் சேர்ந்தால் கண்டிப்பாக ஒரு அருமையான தமிழ் மருத்துவ அறிவியல் களஞ்சியமாக நமக்கு கிடைக்கும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு குறிப்பாக ஓலைச்சுவடிகள் இருக்கோ, ஓலைச்சுவடிகள் தான் இல்லை, நான் புத்தகம் எனக்கு கிடைச்ச கிளிப்பிங் அது, எது கிடைச்சாலும் அதுலேருந்து உள்ள விஷயங்களை இப்போ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற டிஜிட்டலைஸ்டு சிஸ்டமத்துக்கு பாலமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த சிறப்புரையாளர் சாகுல் ஹமீது அவர்களை அழைக்கின்றோம். திரைகடலோடியும் திரவியம் தேடு என்ற முதுமொழியும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்கொன்றனாரின் வரிகளும் நம்முடைய அயல் நாட்டு கலாச்சாரத்தையும் மற்ற நாடுகள் உலக நாடுகளுடன் நாம் கொண்டிருந்த தொடர்பையும் காட்டுகிறது. நம் தமிழ் குடி வியாபாரத்திலும் சரி வணிக மேலாண்மையிலும் சரி சிறந்தோங்கி விளங்கியது என்பதை நாம் அறிய முடிகிறது. காப்பியங்கள், இலக்கியங்கள், தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அகல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு நாணயங்கள், மற்பாண்டங்கள், அதிலிருந்து நம்முடைய வணிக தொடர்பையும் நம் தமிழ் பண்பாட்டின் தொன்மையையும் நாம் அறிய முடிகிறது. ஒரு நாட்டு மக்களின் நாகரீக நல்வாழ்விற்கு அடிப்படை முக்கியமாக உழவு, தொழில், வணிகம். இந்த மூன்றிலும் நம்முடைய தமிழ் குடி, தமிழ் மன்னர்கள், தமிழ் மக்கள் சிறந்தோங்கி விளங்கி இருக்கிறார்கள். இதனை நாம் பல்வேறு சங்ககால இலக்கியங்கள் முதல் இன்றைய இலக்கியங்கள் வரை நாம் அறிந்து கொள்ள முடியும். தொல்காப்பியத்தில் 3 அதிகாரங்கள், அதில் ஒன்று பொருள் அதிகாரம். அதில் காலால் பிரிவு மற்றும் களத்தால் பிரிவு என்ற 2 பிரிவு உள்ளது. தரைவழி வியாபாரம், தரைவழி பயணம் மற்றும் கடல்வழி பயணம், அதை பற்றி நிறைய செய்திகள் தொல்காப்பியத்தில் உள்ளது. அதே போன்று சிலப்பதிகாரத்தில் நம் பாண்டிய மன்னர்களின் பெருமையை மிக அழகாக எடுத்துரைக்கிறார்கள். அதில் மதுரை கோட்டையை யவனர்கள் காவல் காத்தனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். யவனர்கள் என்று சொன்னால் கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் குறிக்கும். கிரேக்கர்களும் ரோமானியர்களும் மதுரையில் பாண்டிய மன்னனின் அரசவையில் பணியாற்றியிருக்கிறார்கள், அங்கு வேலை செய்திருக்கிறார்கள், அவர்களுடைய படையிலும் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் அறியும் பொழுது அவர்களுடைய பாண்டிய மன்னனுடைய நம் தமிழ் சமூகத்தினுடைய பெருமையை நாம் அறிய முடியும். அதே போன்று 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மார்க்கோபோலோ என்ற இத்தாலிய நாட்டு அறிஞன் தன்னுடைய பயண குறிப்பில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறான். மதுரை மாநகர் செல்வ செழிப்புடன் பொற்குவியல்களாலும் நிறைய தங்கம், நவரத்தினங்கள் போன்ற அனைத்து செல்வங்களாலும் கருவூலம் நிரம்பி செழித்தோங்கி இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய டைரியில் பயண குறிப்பில். நம் தமிழ் மன்னர்கள் தமிழ் இலக்கியங்களில் நிறைய வெளிநாட்டு தொடர்புகள் பற்றி குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக சைனா, பெர்ஷியா, மெசபடோமியா, ரோம், கிரேக்கம், எகிப்து, பாலஸ்தீனம், பாபிலோனியா போன்ற வெளிநாடுகளில் நாம் வியாபார தொடர்பை வைத்திருந்திருக்கின்றோம். அதே போன்று நம் நாட்டினுடைய கிழக்கு மேற்கு கடற்கரை வழியாக வெளிநாட்டு கப்பல்கள் நம் துறைமுகங்களுக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக
கொர்க்கைப்பட்டினம், காயல்பட்டினம், காவேரி பூம்பட்டினம், முசிறி, தொண்டி போன்ற துறைமுகங்கள் அந்த காலத்தில் அயல்நாட்டு வணிகத்திற்கு மிக முக்கிய பங்காற்றியிருக்கின்றன. நம் நாட்டிலிருந்து நிறைய பொருட்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். ஒரு நாட்டிலிருந்து பொருட்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டில் உள்ள உள்நாட்டு மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வெளிநாடு அனுப்பும் அளவிற்கான உற்பத்தியை அவர்கள் செய்திருக்க வேண்டும். அந்த வகையில் இங்கிருந்து முத்து, ரத்தினம், ஏலம், இஞ்சி, மிளகாய், இலவங்கம், சங்கு, பருத்தி துணிகள் போன்ற பொருள்களும், தேக்கு, கருங்காலி போன்ற மரங்களும், அகில், வாசனை பொருட்கள், சந்தனம் போன்றவைகளும் இங்கிருந்து ஏற்றுமதி ஆகியிருக்கின்றன. அதே போன்று வெளிநாடுகளிலிருந்து இங்கு கண்ணாடி, குதிரை, மதுபானம், வாசனை திரவியங்கள் இறக்குமதி ஆகியிருக்கின்றன. மேலும் நம் தமிழ் சமூகத்தினுடைய வணிக மேலாண்மை பற்றிய குறிப்புகளை 11 கீழ் கணக்கு 11 மேல் கணக்கில் உள்ள நூல்கள் மூலமாக நாம் அறியலாம். குறிப்பாக 10 பாட்டு 8 தொகையில் சில நூல்களில் வணிகம் தொடர்பான வரிகள், வணிகம் தொடர்பான பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒன்று குறிப்பாக மதுரை காஞ்சியில் தூங்கா நகரம் மதுரையை பற்றிய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு பகலிலும் சரி இரவிலும் சரி அங்காடிகள் திறந்திருக்கும். நாள் அங்காடி, அல்லங்காடி. அல்லங்காடி என்பது இரவு நேர கடைகள், அல்லும் பகலும் என்று சொல்லுவோம் அதுவல்லவா. அதுபோன்று அங்கு மேலும் அந்த மதுரை காஞ்சியில் மலைகொல குறையாது, புனல் புக மிகாது, கரை பொழுது இறங்கும் முன்னீர் போல கொல குறையாது, தரத்தர மிகாது என்ற ஒரு அருமையான வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடல் நீர் ஆவியாவதால் கடல் நீர் வற்றி விடுவதும் இல்லை. அதே போன்று பல நிலங்களிலிருந்து, பல ஆறுகளிலிருந்து வந்து கடலில் சேரக்கூடிய நீரினால் கடல் நீர் அதிகமாகி பொங்கி விடுவதும் இல்லை. அதுபோன்று மதுரை மாநகருக்கு பல்வேறு இடங்களிலிருந்து பொருட்கள் வந்து இறங்கின. விற்பதற்கு அளவுக்கு அதிகமான பொருட்கள் இருந்தன. அதனால் மீறி விடவும் இல்லை. அதுபோன்று பொருட்களை வாங்க நிறைய நபர்கள் வந்து பொருட்களை வாங்கி சென்றார்கள். அதனால் குறைந்து போக விடவும் இல்லை என்ற பொருள் வரும்படி அதில் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று பட்டினப்பாலையில் வணிக மேலாண்மை பற்றி மிக அருமையாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வணிகர்களுடைய நடுவு நிலைமை, வணிகர்களுடைய நேர்மை, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. வியாபாரிகள் உற்பத்தியாளர்களிடமிருந்து, விவசாயிகளிடமிருந்து பொருட்களை உற்பத்தி செய்தவர்களிலிருந்து பெறக்கூடிய பொருட்களை அளவு குறைத்தோ அதிகப்படுத்தியோ வாங்க மாட்டார்கள். அதே போன்று அவர்களிடம் பொருள் வாங்கி செல்பவர்களுக்கும் குறைத்தோ அதிகமாகவோ கொடுக்க மாட்டார்கள் என்ற பொருள்படிம்படி நாம் அதை காணலாம். அதேபோல் பட்டினப்பாலையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காவேரி பூம்பட்டினத்தினுடைய சிறப்பை நாம் அறிய முடியும். வான்முகந்த நீர் மழை பொழியவும், மழை பொழிந்த நீர் கடல் பரப்பவும், மாறி பெய்யும் பருவம் போல நீரினின்றும் நிலத்து ஏற்றவும், நிலத்தில் நின்று நீர் பரப்பவும், அளந்து அறியா பலவண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி. அளந்து அறியா பலவண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி. இது என்ன சொல்ல வருகிறார் என்ற காவேரி பூம்பட்டினத்தின் பெருமையை, மாரிக்காலத்தில் மழை மேகங்கள் மொத்தமாக வந்து கூடுவதைப் போல வெளிநாடுகளிலிருந்து பொருட்கள் நிறைய இறக்குமதியாகி அந்த காவேரி பூம்பட்டின கடற்கரையில் அங்கு இருக்கக்கூடிய பண்டக சாலையில் இருந்தது. அதே போன்று இங்கிருந்து பொருட்கள் ஏற்றுமதியான பொருட்கள் ஏற்றுமதி ஆவதற்கு நிலத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து கணக்கிட முடியாத அளவிற்கு, அளவிட முடியாத அளவிற்கு எக்கச்சக்கமான பொருட்கள் பண்டக சாலையில் குவித்து வைக்கப்பட்டிருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று நீரின் வந்த நிமிர்வரி பரவியும், நீரின் வந்த நிமிர்வரி பரவியும் என்ற வரி அவர்களுடைய கடல் வழியாக அவர்கள் நிமிர்ந்த குதிரையை இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இது போன்ற பட்டினப்பாலையில் உள்ள பாடல்கள் சோழ நாட்டினுடைய சிறப்பையும் சோழ நாட்டு வணிக மேலாண்மையை பற்றியும் மிகவும் சிறப்பாக சொல்கிறது. அந்த துறைமுகத்தில் அங்கிருந்து செல்லக்கூடிய பொருட்களுக்கு புலிச்சின்னம் பொருத்தி அதை அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள்
மிக கவனத்தோடு காவல் காத்திருக்கிறார்கள். வரி விதித்திருக்கிறார், சுங்க வரி விதித்திருக்கிறார்கள். அந்த வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார்கள். வணிகம் சிறந்தோங்க சோழ மன்னர்கள் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். அடுத்ததாக 8 தொகையை எடுத்துக்கொண்டால் அதில் குறிப்பாக நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்களில் வணிக மேலாண்மை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் நற்றிணையில் உமனர் போகலும், நற்றிணையுடைய வரி 193. உமனர் போகலும், உமனர் என்றால் உப்பு விளைவிப்பவர்கள், உமனர் போகலும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நெல்லுக்கு நிகராக அந்த காலத்தில் உப்பு கருதப்பட்டிருக்கிறது. உப்பை கொடுத்து நெல்லை பெற்றிருக்கிறார்கள். மருத நாட்டு மருதம் நிலம், முல்லை நிலத்து மக்கள் தாங்கள் விளைவித்த நெல், திணை போன்ற உணவுப் பொருட்களை கொடுத்து நெய்தல் நாட்டு மக்களிடமிருந்து, நெய்தல் திணை மக்களிடமிருந்து உப்பையும் மீன் போன்றவற்றை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும். அதே போல குறுந்தொகையில் வரக்கூடிய ஒரு பாடல், பாலோடு வந்து கூழோடு பெயரும். அதாவது ஆடுகள் மேய்க்கும் இடையர்கள் மாலை நேரத்தில் தங்களுடைய ஆடுகளிலிருந்து கறந்த ஆட்டுப்பாலை வீடுகளுக்கு கொடுத்துவிட்டு அவர்களிடமிருந்து உணவினை பெற்று இரவில் தங்கள் ஆட்டு மந்தையில் சென்று தங்குவார்கள் என்ற வரி குறுந்தொகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அகநானூற்றில் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். அகநானூற்று வரி, இங்கு கரி என்றால் மிளகு என்று அர்த்தம். மிளகை பொன்னை கொடுத்துவிட்டு, தங்கத்தை கொடுத்துவிட்டு இங்கிருந்து மிளகை பெற்று சென்றிருக்கிறார்கள் சேர நாட்டு கடற்கரையில். கேரளா இப்போ இருக்கிறதா, அப்போ சேர மன்னன் ஆண்ட பூமி தான் அது. அதில் முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மிளகு நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நம்முடைய உணவு பழக்கத்தில் இருந்திருக்கிறது. மிளகாய் கண்டுபிடிக்கப்பட்டு 500 ஆண்டுகள் தான் ஆகிறது. சிலி, தென் அமெரிக்க நாடான சிலியில் தயாரிக்கப்பட்டது மிளகாய். நம் மிளகாய் பயன்படுத்துவது வெறும் 500 ஆண்டுகள் தான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மிளகு மிக அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த வணிகத்துக்குன்னு தனியாக பாடல்களோ நூல்களோ இல்லை. இந்த குறுந்தொகை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி இந்த மாதிரி ரொம்ப அகப்பாடல்கள் நல்லா ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. அதில் வந்து அந்த தேக்கு மரம், பலா மரம், இதில் சுற்றி இருக்கக்கூடிய மிளகு கொடி போல தலைவன் மேலே தலைவி படர்ந்திருந்தாங்க அப்படின்னு வருது. அது மாதிரி நிறையா இருக்குது, அந்த சிறப்பை சொல்கிறதில்ல. அதான் வந்து அது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல். அதே போன்று புறநானூற்றில் வரக்கூடிய மீனோடு நெற்குவியும் மிசையம்பியின் மனைமறுக்குந்து கலந்தந்த பொற்பரிசும் கலித்தோணியால் கரை சேர்க்குந்து. அதாவது கரைகளுக்கு களம் தந்த பொற்பரிசு, பொன் பொருட்களை கொடுத்துவிட்டு களங்களில் கொண்டு வந்து இங்கு கொடுத்துவிட்டு இங்கிருந்து நெல் குவியல்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்ற சிந்தனை நமக்கு, அந்த கருத்தை நாம் அறிய முடிகிறது. மேலும் புறநானூற்று வரியில் காணுரை வாழ்க்கை கதனாய் வேட்டுவன் மான் தசை சொரிந்த வட்டியும் ஆய்மகன் தயிர் கொடு வந்த தசம்பும் நிறைய என்ற புறநானூற்று பாடல். அதன் அர்த்தம் என்னவென்றால், காட்டில் வாழும் வேடன் சினமிகுந்த நாயுடன் வந்து மான் கரியை வட்டிலே தருவான், அதற்கு பகரமாக நெல்லை எடுத்து செல்வான் அந்த வட்டிலில். அதே போன்று ஆயர்குடியில் உள்ள ஆயர் மகள் தன் பானை நிறைய தயிர் கொண்டு வந்து கொடுத்து தயிருக்கு பகரமாக நெல்லினை பெற்று செல்வார் என்று புறநானூற்று பாடல் குறிப்பிடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் எருது பூட்டிய கட்டை வண்டியில் உப்பினை கொண்டு சென்று உறையும், அதே போன்று மலையென உப்பளங்களில் மலை போல் உப்பு குவித்து வைக்கப்பட்டிருந்த அந்த நிறையும் உமணர்கள் அவர்களின் ஆரவாரம் ஊரெல்லாம் நிறைந்திருக்கும் என்பதை தெரிவிக்கும் வகையில் உப்பை சாகட்டு உமணர் காட்ட களிமுறி குன்றத்து அற்றே என்ற புறநானூற்று வரி நினைவுபடுத்துகிறது. இவைகள் அனைத்தும் வணிகம் தொடர்பான நம்முடைய சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய வரிகள், பாடல்கள். அடுத்ததாக நம் தமிழ் இலக்கியங்களில் மேலாண்மை தொடர்பாக நிறைய கருத்துக்கள், நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அந்த நீதி இலக்கியங்கள் மேலாண்மை தத்துவத்திற்கு நிறைய பங்களிப்பை தந்திருக்கிறது. குறிப்பாக நிர்வாக மேலாண்மை பற்றி நாலடியாரும்
நிதி மேலாண்மை பற்றி ஔவையார் அவர்களின் நல் வழியும் நிறைய கருத்துக்கள் தந்திருக்கின்றன. முதலீட்டு மேலாண்மை, பொருள் மேலாண்மை, கால மேலாண்மை, பணியாள் மேலாண்மை போன்ற மேலாண்மை கருத்துக்களும் மேலாண்மை பணிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங், லைக் தட். அப்போ திட்டமிடல், ஒருங்கிணைத்தல், வழிநடத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற பணிகளுக்கு நிறைய கருத்துக்களையும் ஆக்கத்தையும் திருக்குறள் நமக்கு தந்திருக்கிறது. நாலடியாரில் நிர்வாக மேலாண்மை பற்றி சொல்லும்போது, கல்லாரை ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர், தொல் சிறப்பின் ஒன்னிடம் பாதிரி பூ செறிந்தலார் புத்தோடு தண்ணீர்க்கு தான் பயந்தாங்கு. பாதிரி பூவோ தண்ணீரோடு சேரும் பொழுது அந்த பூவினுடைய மனம் அந்த தண்ணீரில் பரப்புவதைப் போல கற்றல்லாதவர், கற்காதவர் கற்ற நபரோடு சேர்ந்திருக்கும் பொழுது அவரிடமிருந்து அவருடைய அறிவையும் அவருடைய திறனையும் பெற்றுக்கொள்வார்கள். இதை நாம் வணிக மேலாண்மையில், குறிப்பாக மேலாண்மையில் பயன்படுத்தலாம். கற்ற திறன்மை மிக்கவர், அறிவு மிக்கவரை நாம் நம்முடைய பணியில், மேலாண்மை பணியில் இணைத்துக் கொள்ளும் பொழுது அதனுடைய பலன் நம் நிறுவனத்திற்கு கிடைக்கும் என்ற தகவல் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஔவையார் அவர்கள் நிதி மேலாண்மை குறித்து நல்வழியில் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக, ஆன முதல் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு என்ற பாடல் 25வது பாடல். இதில் நிதியை எவ்வாறு மேலாண்மை செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வரவுக்கு அதிகமாக செலவு செய்தால் என்ன நிலை? அது மானம் அழிந்து மதிகெட்டு போன திசையெல்லாம் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லானாய். அப்போ நிதியை எப்படி பயன்படுத்தணும் ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்ல முடியாது. நிதி தான் ஒரு பொருளாதாரத்துக்கு ஆதாரம், ஒரு நிறுவனத்துக்கு ஆதாரம். அதனால தான் நாங்கள் ஃபினான்ஸ் இஸ் தி லைஃப் பிளட் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லுவோம். அப்போ உயிர்க்குறுதி, ஒரு நிறுவனத்தினுடைய, ஒரு வியாபாரத்தினுடைய உயிர்க்குறுதி வந்து நிதி தான். அதை எப்படி மேலாண்மை செய்யணும்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். இதை அழகாக சொல்லியிருக்காரு. காலம் அறிந்து உரிய நேரத்தில் உரிய இடத்துல நிதியை பயன்படுத்தணும். அதைத்தான் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். அந்த குறளில் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா சரியான காலத்தில் சரியான இடத்துல செய்யும்போது மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். அவர் காலம் தவறியோ இடம் தவறியோ செய்தால் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அறவழியில் பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறத, அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து நீதியின்றி வந்த பொருள், தீய வழியில் அல்லாமல் தேடிய செல்வம் அற வாழ்க்கைக்கும் இன்ப வாழ்க்கையையும் கெடுத்துவிடும். ஆகவே நல்வழியில் பொருட்களை தேட வேண்டும். அதுதான் நமக்கு இன்பத்தையும் அற வாழ்க்கையும் தரும். அப்படி என்றால் வணிகர்கள் நுகர்வோரை ஏமாற்றக்கூடாது, குறைபாடு இல்லாத அளவுக்கு பொருட்களை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று பகைவரின் மனச்செருக்கை அழித்து வெற்றி என்னும் ஆயுதை பொருளை காட்டிலும் வேறு எதுவும் தர முடியாது. செய்க பொருளை செருணர் செருக்கரிக்கும் எக்தனீர் கூறியது இல். பொருள் மட்டுமே உங்களுடைய அந்த செருணருடைய செருக்கை அளிக்கும், நம் பகைவனுடைய அந்த ஆணவத்தை அளிக்கும். அதே போன்று வணிக நெறியில் திருவள்ளுவர் வணிகம் செய்வாருக்கு வணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின் குறள் 120. அதில் வணிக நெறி, வணிகம் செய்பவர் பிறர் பொருளை தம்போர் போல் எடுத்து, அதாவது அவர் டீ கடை நடத்துகிறாருன்னா அவர் வேற டீ கடையில் போய் டீ சாப்பிடக்கூடாது, அந்த கடையில் அவர் சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ, நீங்கள் என்ன செய்வீங்களோ அதைத்தான் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி வியாபாரத்தில், வணிகத்தில், மேலாண்மையில் இந்த பணியாளர்கள் ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் மூலப்பொருள் முழு பொருளாக விற்பனைக்கு தகுந்த ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக வரணும் அப்படின்னா அதில் உழைப்பாளர்கள், தொழிலாளர்கள் பங்கு ரொம்ப முக்கியம். அந்த தொழிலாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், அந்த தொழிலாளர்களை எப்படி பயன்படுத்தணும், அவங்கக்கிட்ட எப்படி பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய இலக்கியங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக திருக்குறளில் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஆனால் நடக்கிறது என்ன, அது அவங்கக்கிட்ட விடேல் அப்படின்னு போயிடும். அதே மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். இது ஸ்வாட் அனாலிசிஸ் நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுவோம்.
ஒரு செயலை செய்கிறோம், ஒரு ப்ராஜெக்டை செய்கிறோம்னா அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட்ஸ் என்ன நாங்கள் அசஸ் பண்ணுவோம். அதுதான் ஒரு குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஒரு அருமையான ஒரு செய்தி இது. ஆக்சுவலாக எங்கள் ஸ்வாட் அனாலிசிஸுக்கு எப்போ திருவள்ளுவர் அப்போவே சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியம். நாடேறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு, குறள் 520. அதில் உழைப்பவர்கள் தொழிலாளர்கள் எப்போ மகிழ்ச்சியாக இருக்காங்களோ, எப்போ அவங்க முகம் வாடாமல் இருக்காங்களோ, உள்ளம் வாடாமல் இருக்காங்களோ, அப்போ அந்த நாடு செழிப்பாக இருக்கும். அதை அப்படியே நம்ம நிறுவனத்துக்கு எடுத்துக்கிற வேண்டியதான். நம்ம நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க தொழிலாளர்கள் எப்போ எந்த முகம் வாடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் முகம் வாடாது செய்யும் பொழுது அவர்கள் அந்த நிறுவனத்திற்கு நன்றி உணர்வோடு நிறைய செய்வார்கள். அதன் மூலம் அந்த நிறுவனம் மேன்மை பெறும். மேலும் எவ்வாறு திட்டமிட வேண்டும் செயல்படுத்துவது என்பதை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு, எண்ணி துணிய கர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நம் வணிக மேலாண்மையில் நம்ம தமிழ் இலக்கியங்களில் நிறைய காப்பியங்கள், குறிப்பாக நீதி இலக்கியங்கள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி எல்லாத்துலேயும் நம்ம தமிழ் மொழியில் தான் இவ்வளோ அருமையான இலக்கியங்கள். ஒன்னொன்றுக்கும் தனித்தனி பிரான்ச்சு. பக்தி இலக்கியம், நீதிநெறி இலக்கியம், அது மாதிரி சிற்றிலக்கியம். இப்போ தற்கால இலக்கியத்தில் கூட நம்ம படைப்பாளியுடைய சிந்தனை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நிறைய நாவல்கள், பால்மர காட்டினிலே அப்படின்னு ஒரு நாவல், அதில் அந்த மலேசியாவில் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் அவங்கள பற்றின பதிவுகள் அதில் இருக்குது. அதே மாதிரி காரோடி அப்படிங்கிற ஒரு நாவலில் நக்கீரன் அவர்கள் ஆசிரியர், அதில் மலேசியாவில் அந்த பாமாயில் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய அந்த பாமாயில் மர காட்டில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் நிலைமை அதை பற்றி இருக்குது. அதே மாதிரி கடலுக்கு அப்பால் புயலிலே ஒரு தோணி, அது அந்த காரோடிகள் அந்த கடலில் மூலமாக வேலை செய்கிறவங்க அவங்களுடைய வழிகள், அவங்களுடைய அனுபவங்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி சிங்காரம் அப்படின்னு சிங்கப்பூர் தொழில் பற்றிய வேலைவாய்ப்பு பற்றிய பதிவு, புலம்பெயர்ந்த தமிழர்கள், அவர்கள் நிறைய இலக்கியங்கள் வச்சுருக்காங்க. புலம்பெயர் இலக்கியங்களில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க, அங்கே அவங்க தொழில் செய்கிறவங்க, அவங்களுடைய அனுபவ பதிவுகளை நிறையா கொடுத்துருக்காங்க. வணிக ரீதியாகவும் சரி, மேலாண்மை ரீதியாகவும் சரி. அதே மாதிரி தற்காலத்தில் பாலகுமரன் அவர்கள் நாவல்களில் வர்ண வியாபாரம், இரும்பு குதிரை போன்றதில் பார்த்திங்கன்னா வர்ண வியாபாரத்தில் பெயிண்ட் தொழில் பற்றி, அதே மாதிரி இரும்பு குதிரையில் மோட்டார் வாகனத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர், பாரதியார் சொன்னது. இன்று உலகமே ஒரு வீடாக போச்சு, கையளவில் வந்துருச்சு. எனவே உலகம் முழுவதும் தமிழோசை கேட்க வேண்டும். நவீன அறிவியல், வணிகம், நுண்ணறிவு என அனைத்து துறைகளிலும் தமிழ் சிறந்தோங்கி விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வானுக்கு நிலவு வேண்டும், மீனுக்கு பொய்க வேண்டும், வாளுக்கு கூர்மை வேண்டும். இது போன்ற நல்ல அறப்பணிகளுக்கு புதுவை பல்கலைக்கழகம் தமிழ்துறை வேண்டும், புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையம் வேண்டும், தொலைக்காட்சி வேண்டும், தமிழ் சான்றோர்கள், அறிஞர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் நீங்கள் எல்லாம் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு சே ஜனார்த்தனன் அவர்கள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். தமிழை அமுதென்றும் உயிரென்றும் நிலவென்றும் சமூகத்தின் விளைவென்றும் பல்வேறாக வர்ணிப்பதில் ஒரு உண்மை இருக்கிறது என்றாலும் மொழியில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும் வெகு சிலரையும் கவர்ந்திழுப்பதில் பெரும் பங்கு தமிழிசைக்கு உள்ளது என்பதை அரங்கத்தில் இருப்பவர்கள் மறுக்க வாய்ப்பில்லை. எழுத்துருவில் இருக்கும் பாடலுக்கு அந்த பொருளுக்கு தகுந்த ராகத்தை எடுத்து மெட்டமைத்து அதில் பல இசை நுணுக்கங்களை அளவாக கலந்து ராகமாக பாடலை கொடுக்கும்போது இலக்கிய வாசகர்களை தாண்டி அது படிப்பறிவு இல்லாத பாமர மக்களின் காதுகளை சென்று அவர்களுக்கும் அதை முணுமுணுக்க இசை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸ்ருதியியல், சுர இயல், பண்ணியல், தாள இயல், ஆழத்தி இயல், பாட்டு இயல், இசைக்கருவி இயல் ஆகியன இசைத்தமிழின் உள்ளடக்கம் ஆகும். இவற்றுள் சுருதி, பண், தாளம் இவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலேயே மகாகவி பாரதியார் தம் குயில் பாட்டில் நாதம் 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 நாதத்தேயோர் நலிவுண்டாயின் சேதம் சேதம் சேதம், தாளம் 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 தாளத்திற்கோர் தடை உண்டாயின் கூளம் கூளம் கூளம், பண்ணே 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 பண்ணிற்கேயோர் பழுதுண்டாயின் மண்ணே 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 என்று பாடுகிறார்.
மகாகவி பாரதியார் இயற்றிய பாடல் 2000 ஆண்டில் திரையிடப்பட்ட பாரதி என்ற திரைப்படத்திற்காக திரை இசையமைப்பாளர் இசை ஞானி இளையராஜா அவர்களின் இசையமைப்பில் அமைந்த ஒரு பாடலின் ராக தாள அமைப்பை பாடல் வாயிலாக கேட்கலாம். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். மிடிமையும் அச்சமும் மேவிய நெஞ்சில், மிடிமையும் அச்சமும் மேவிய நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கின நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். தன் செயல் எண்ணி தவிப்பது தேர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். துன்பம் இனி இல்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, நல்லது தீயது நாம் அறியோம், நாம் அறியோம், நாம் அறியோம். அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நல்லது நாட்டுக்கு தீமையை ஓட்டுக நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். ஸோ அடுத்தது இசைத்தமிழும் தமிழ் இசையும் அப்படின்ற ஒரு தலைப்பு. இசைத்தமிழ் இயல், இசை இயல், பாடுதுறை என்னும் இரு பிரிவுகளை கொண்டது. மேற்சுட்டிய 6 இயல்களுக்கான இலக்கணமும் வரலாறும் இசை இயல் துறையாகும். அவற்றின் செயல்முறையை பாடுதுறை ஆகும். செயல்முறையாம் பாடுதுறையே தமிழிசை ஆகும். இசைத்தமிழ் என்பது பண்ணின் இலக்கணம் எனில் பண்ணை இசைத்தல் அல்லது பாடுதல் தமிழிசை என எளிதாக புரிந்து கொள்ளலாம். இன்னொரு வகையில் ஆபிரகாம் பண்டிதரை இசைத்தமிழ் அறிஞர் என்றும் தண்டபாணி தேசிகரை தமிழிசை அறிஞர் என்றும் குறிப்பிடலாம். சுருக்கமாக சொன்னால் தமிழிசையின் இலக்கிய இலக்கணங்களை விவரிப்பதே இசைத்தமிழாகும். இதனை தமிழிசை இயல் என்று குறிப்பிடுவதும் பொருத்தமே. எடுத்துக்காட்டாக அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடலில் அமைந்துள்ள முத்தைத்தரு என்ற பாடலில் இடம்பெறும் சந்தம். திருப்புகழ் 6 முத்தைத்தரு. தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தனதானா முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என போதும் என்ற பாடல் இசைத்தமிழ். அதனை பாடும்போது தமிழிசையாக ஒலிக்கும். தமிழிசை என்னும் பெரும் பரப்பில் தேவார பன்னிசை என்பது ஒரு சிறிய பகுதியே என்பதை உணர வேண்டும். 7 சுரங்களில் இருந்து மொத்தம் 11,991 பண்கள் பிறக்கும் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது. இதற்கு ஆதாரமாக இடைச்சங்ககால இசை நூல் ஒன்றிலிருந்து ஒரு வெண்பாவும் தரப்பட்டுள்ளது. இதன் மூலம் இசைத்தமிழின் பழமையை பெரும் பரப்பையும் உணர்ந்து கொள்வதோடு இன்றைய கர்நாடக இசையின் மூலம் முதலும் பழந்தமிழ் இசையே என்பது புலனாகும். இயல் தமிழுக்கு இணையாக எண்ணற்ற அறிஞர்களும் நூல்களும் இசைத்தமிழும் இருந்ததாலேயே இசைத்தமிழ் தனிப்பிரிவாக கூறப்பட்டது. இன்றைய நிலையில் கர்நாடக இசை, தேவார இசை, நாட்டுப்புற இசை, திரைப்பட இசை என அனைத்து வகை இசைகளும் தமிழிசைக்குள் அடங்கும். தமிழிசை என்பது செவ்விசையும் தேவாரமும் மட்டுமல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழிசை பற்றி எண்ணற்ற ஆய்வு நூல்களும் கட்டுரைகளும்
பற்றி ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள் மற்றும் துறை சார்ந்த ஆய்வாளர்களின் உழைப்பால் அவ்வப்போது தரவுகள் கிடைப்பது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு கிடைக்கும் பொக்கிஷங்கள் ஆகும். அதனைத் தொடர்ந்து தற்கால சூழலில் தமிழ் இசை பல ரூபங்களில் பரிணமித்து இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக மிகவும் உலக அளவில் பேசும் பொருளாக திகழ்வது நமது தென்னிந்திய திரைப்படங்களும் திரை இசை பாடல்களும் ஆகும். தமிழ் மொழி எப்படி உலகெங்கிலும் பரவி கிடக்கின்றதோ அதேபோல் தமிழ் இசையும் உலகெங்கும் பரவி பழக்கத்தில் இருக்கிறது என்பது நமது தமிழ் மொழிக்கு மேலும் புகழ் சேர்ப்பனவாகும். சான்றாக தமிழ்நாட்டை சேர்ந்த இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைப்பில் உருவான ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற திரைப்படத்தில் அமைந்த பாடல்கள் ஆஸ்கார் விருதுகளை பெற்றுக் கொடுத்தது. தமிழ் இசை விருத்தங்களையும் பத்திகளையும் ஒரே சுருதியில் அல்லது வேண்டுமென்றால் பல ராகங்களில் மெட்டமைத்து பாடி வந்தனர். எப்படி திரைப்படங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அதே போலவே திரை இசையிலும் காலப்போக்கில் மேற்கத்திய இசையின் ஆதிக்கம் அதிகமாக நிறைந்து காணப்படுவதை தற்கால திரை இசை பாடல்களில் பெரிதும் காணலாம். அதான் வந்து இந்த மொழி வந்து தமிழ் இசையும் திரை இசையும் இதில் வந்து தமிழ் இசை திரை இசை வந்து ஒரு தனியாக ஒரு பக்கம் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் இதில் தமிழ் இசை வந்து எங்கே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது அது மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எங்கே வந்து பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் நிறையா பேர் வந்து நாட்டுப்புற பாடல் திரை இசை பாடலுக்கு இது வந்து நிறையா ஒரு வித்தியாசம் வந்து குழம்பி போகிறாங்க. இது என்னுடைய ஆய்வில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பாடல்களின் அந்த வார்த்தைகள் உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இளையராஜா இசையமைத்த நிறைய பாடல்களில் வந்து தபேலா புல்லாங்குழல் போட்டு இருந்தால் கூட அதில் இருக்கிற இசை நுணுக்கங்கள் வந்து எல்லாம் வந்து கிளாசிக்கலுடைய ஒரு செவ்விசையுடைய தன்மை உடையது தான். அதனால் அதை வந்து நாட்டுப்புற பாடல் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் வந்து நாட்டுப்புறத்தை தழுவி அவங்களுடைய கிராமங்களில் இருக்கிற அந்த பாடல்களை தழுவி வர்றதுனால ஓரளவுக்கு செவ்விசை கலக்காமல் எளிதில் மக்களுடைய புரிஞ்சிக்கக்கூடிய அவங்களுடைய பாடக்கூடிய இசையாக இருந்துச்சுன்னா அது நாட்டுப்புற பாடல் என்ற ஒரு பிரிச்சுக்கலாம். நம்ம இங்கே இருக்கிற வட்டார வழக்கு புதுவைக்கு என்று ஒரு வட்டார வழக்கு இருக்கிறது. அதை சார்ந்து பேசுவாங்க. அதே போல் இசையிலையும் அதே போல் அடையாளப்படுத்துகிறாங்க. எப்படி வந்துன்னா இந்த காலத்தில் வந்து அடி போனாவணி ஆலமயக்கும் தாவணி கண்ணால் பார்த்தானி நாதா கலை மாமணி ஆடி போனாவணி. இப்போ இது போன்ற பாடல்களை எப்படி இப்போவும் கொடுக்க முடியுது அப்படின்னா அந்தந்த இடங்களில் இருக்கிற ஒரு வட்டாரத்தில் நடக்கிற பாடல்களை அந்தந்த பாடகர்களை வைத்து அவங்க வந்து பதிவு செய்யும்போது அது வந்து வெளிப்படுது. இதுதான் வந்து திரை இசையில் இது வந்து தொழில்நுட்பமும் இசை மூலமாகவும் இதற்கான வளர்ச்சி இதுதான் வந்து கன்க்ளூஷனாக நான் சொல்கிறேன்.